Hi frenemies, welcome back to our channel. பார்க்க போறோம் அப்படின்னா 2026க்கு நான் என்ன பிளான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதுவேன் அப்படின்னு இந்த வருஷம் எழுதக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா நான் எழுதி அது அந்த அந்த டைரியில எழுதி தூக்கி போட்டுறேன். அது ஒண்ணு இல்ல, கீழே போட்டுரு. எனக்கு மண்டக்குள்ள இருக்கு, செய்யறேன், அதை கடைசியா எடுத்து பார்த்து தான் டிக்கு போட்டுக்கிறேன். ஆனா இது எல்லாத்தையும் நான் எங்கேயாவது ஒரு இடத்துல எனக்கு தெரியற மாதிரி நான் பாக்குற மாதிரி வச்சிருந்தேன் அப்படின்னா நான் வந்துட்டு டெய்லி அதை பார்க்கலாங்கிறத தாண்டி அதை நான் பண்ணி முடிச்சிட்டேங்கிறது எனக்கு ஒரு மாதிரி அடிக்கடி அந்த ரிமைண்டர் கிடைக்கும்ல. நான் ஏன் வருஷ கடைசியில மட்டும் அந்த ரிமைண்டர் எடுத்துக்கணும்? அதுல பெரும் போறதுக்கு ஒண்ணு இல்லைனா எல்லா நாளும் அந்த ரிமைண்டர் எடுத்துக்கலாம். ஐ மீன் நான் லாஸ்ட் வீடியோ சொல்லியிருப்பேன், பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க லாஸ்ட் வீடியோ. இங்க எங்கேயாவது என் கண்ணு முன்னாடி நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் அப்படின்னா நான் பாக்குறப்பெல்லாம் எனக்கு ஜாலியா இருக்கும்ல. நான் மேபி இப்போ அழுகுற சுச்சுவேஷன்ல இருப்பேன், இல்லை ஏதாவது சொற்படி வாங்கிட்டு உட்காந்துருப்பேன். அப்படி உட்காந்துருக்கப்ப எனக்கு அதை பார்த்தா வந்துட்டு ஓகே இதை நம்ம செஞ்சுட்டோம்ல அப்படின்னு இருக்கும். இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு, செய்யலனும் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ என்ன காசா பணமா அந்த இதில் தான் வந்துட்டு பண்ண போகிறோம். ஓகே, நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 2026 என்னோட கோல்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்துட்டு அதை நான் அப்படியே வந்துட்டு இமேஜஸாக ChatGPT கிட்டயோ இல்லை கூகுள்கிட்டையோ எவன்ட்டையோ பிச்சை எடுக்க போகிறேன். இமேஜஸாக அக்கா இவ்வளோ நேரம் என்ன ட்ரை பண்ண, நான் விஷன் போர்டு செய்ய போகிறேன். ஃபஸ்ட் வந்துட்டு எனக்கு இருக்க மேஜர் கோல் இந்த வருஷத்துக்கு அப்படின்னா என்னன்னா, ஒரு எக்ஸாம் இருக்கு கைஸ், அது எழுதுனா கொஞ்சம் பேக்கேஜ் அதிகமாகும். நாங்க விங்ஸ் 1 அப்படின்னு சொல்லி ஒரு சிறகடிக்கிற எக்ஸாமு, ஸ்கில்ஸு கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி 2 சைக்கிள் இருக்கு, ஒன்று மே இன்னொன்று நவம்பர். இது 2த்துல 1ல நம்ம கிராக் பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு மேல பண்ண முடியாது மேக்சிமம். ஏன்னா ஒரு பாசிட்டிவா பேசணும்னு பார்த்தா தர்தினியம் பிடிச்ச மாதிரி பேசிட்டு எனக்கு அதை பத்தின ஒரு ஐடியாவே இல்லை, என்ன கொஸ்டின் இருக்கும் எப்படி இருக்கும் அந்த இதே இல்லை. ஸோ நம்ம அதை பார்ப்போம். விங்ஸ் இமேஜ் அவ்வளோதாங்க ஃபிக்ஸ்டு பண்ணிட்டு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா பண்ணணும்னு எனக்கு இருக்குன்னா 2026 லாஸ்ட்டுக்குள்ள நான் வந்துட்டு இண்டிபெண்ட் ஹோம் எடுக்கணும். அதாவது தனியாக நான் வந்துட்டு ஒரு வீடு தரணும். யாரும்லாம் இல்லைங்க, நான் மாத்திரம் இருக்க மாதிரி, நான் மட்டும் அங்கே இருக்க மாதிரி எனக்கு ஒரு வீடு வேணும். எனக்கு வந்துட்டு ரொம்ப நாளாக ஆசை கைஸ், மாயா மாதிரி வாழணும்னு. ஃபைன், எனக்கு வந்துட்டு அப்படி இருக்கணும். என் வீட்டில் பார்த்தாங்கன்னா ஏற்கனவே நீ தனியாக தான் இருக்க, குடும்பத்துக்கும் உறவினர்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, ஒரு பொண்ணு அது போயிடுச்சு. பட் ரூம்ல ஹாஸ்டல்ல தான் இருக்கேன். எனக்கு அது இல்லாம வீடா எடுத்து தனியா என் வீடு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் எனக்கு என் வீட்டு ஜாமான் என் வீட்டு இது அப்படின்னு சொல்றதுக்குலாம் நல்லா இருக்கும்ல, அதுக்காக. ஆனா எனக்கு தெரியுது அங்க போனா ரொம்ப கஷ்டம் சமைக்கிறதெல்லாம். பட் ஃபைன், நம்ம அதை பண்றோம். எனக்கு 2026க்குள்ள இண்டிபெண்ட் ஹவுஸ், அதுக்கு ஹவுஸ் இமேஜ் எடுத்து வச்சுப்போம். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு ரூம் டெக்கார்லாம் நம்ம பண்ணி அது ஜாலியாக இருக்குல்ல, டெக்கார்லாம் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம வீட்டை, அது நல்லாயிருக்கும். அந்த ரீசனுக்காக அது ஒன்று வேணும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு யோகாசனத்தை ப்ராப்பராக கற்றுக்கிட்டு ப்ராப்பராக அதை உங்களுக்கும் சொல்லித்தர மாதிரி, அதாவது கிளாஸாலாம் போயில்லை, யூடியூப்ல யோகாசனம்னா அந்த அளவுக்குலாம் இல்லை சொல்றார். மாஸ்டர் இப்போ செலாம் வைக்கிறார். பட் மார்னிங் எந்திரிச்சு இப்போதைக்கு இப்போ என்னோட இருக்க லைஃப் ஸ்டைலில் என்னால் இப்போ ஜிம் போக முடியுமானா முடியாது. என் ஹாஸ்டலில் போடுற சோறுக்கு நான் வந்துட்டு உயிர் வாழ்றதே பெருசு. இதில் நான் வேற வந்துட்டு ஜிம்மெல்லாம் போனால் நான் செத்து போயிடுவேன். ஸோ அதெல்லாம் என்னால் இப்போதைக்கு முடியாது. நம்ம வந்துட்டு யோகா மெடிடேஷன் பண்ணணும், கொஞ்சம் மைண்டை பீஸ்ஃபுல் ஆக்குறதுக்கு மெடிடேஷன் பண்ண போகிறோம். அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் விஷன் போர்டுனே வராது. மெடிடேஷன் பண்றதெல்லாம் எப்படிடா விஷன் போர்டு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. ஆனா அது வந்துட்டு நான் தான் சொல்றேன்ல, திஸ் இஸ் லைக் ஷார்ட்ஸ் விஷன் போர்டு, இப்படித்தான் இருக்கும். எனக்கு எப்படி தோணுதோ அப்படிதான்டா பண்ணுவேன். வாங்கடா பேசுவேன், அப்படித்தான் பேசுவேன். ஏங்க நீ பொத்திட்டோக்க
மாதிரி நம்ம வந்துட்டு தியானம் பண்ண போறோம் கைஸ். அடுத்து வந்துட்டு டெய்லியுமே வந்துட்டு நான் காலேஜ் இங்க திருச்சியில ஒர்க் போயிட்டு இருந்தப்ப, காலேஜ் போயிட்டு இருந்தப்ப வந்துட்டு நான் 6:30க்கு எந்திரிச்சுப்பேன். நைட்டு வந்துட்டு கரெக்டா ஒரு 10:30க்கு அந்த ரொட்டீனை கரெக்டா ப்ராப்பரா ஃபாலோ பண்ணுவேன். என்ன பண்ண போறோம்னா திருப்பி அந்த ரொட்டீனுக்கு வரப்போறோம். ஏன்னா நான் ஹாஸ்டல் போனதுல இருந்தே வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா, இஷ்டத்துக்கு தூங்குறது, இஷ்டத்துக்கு எந்திரிக்கிறது. மிஸ் ஆச்சு கொஞ்சம் கொஞ்சம் இங்க. கொஞ்சம் கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா அந்த 6:30க்கு எந்திரிக்கிறது இல்ல, 7:30, 8 அப்படி போயிட்டு இருந்துச்சு. எனக்கு அது பிரேக் ஆக வேண்டாம். ஸோ நம்ம டெய்லி சன்ரைஸுக்கு எந்திரிக்கிறோம். அதை அப்படியே சன்ரைஸ் இமேஜை போட்டுப்போம். ஓகேங்களா? போதும். ஒளிமயமான எதிர்காலம். நம்ம காலைல சீக்கிரம் வந்துடுச்சா வாழ்க்கை வந்துட்டு ஒளிமயமாயிரும். அடுத்தது வந்துட்டு என்னன்னா, மந்த்லி ஒன்ஸ் வந்துட்டு பீச் போகணும். அன்னைக்கு புக் படிக்கணும். அந்த பீச் போகிற அன்னைக்கு புக் படிக்கணும் அப்படிங்கிறத நம்ம கோலாக எடுக்கிறோம் இந்த வருஷம். அப்போ வந்துட்டு போயிட்டு ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் உட்காந்து புக்கு மட்டும் படிச்சுட்டு தனியாக பண்ணுறேன் கைஸ். அங்க கூட்டமா இருக்கு பேபி, அங்க வேணாம். அங்க 2 பேர் ஆல்ரெடி புக் இன்ஸ்டாலையும் பண்ணிட்டாங்க. இப்போ புதுசாக எடுத்த இந்த அவதாரமான கண்டென்ட் கிரியேஷனுக்கு வந்துட்டு ஜஸ்டிஸ் பண்ணணும். எப்படி சொல்கிறது, ஏதாவது ஒரு மைல் ஸ்டோன், அந்த சில்வர் ப்ளே பட்டன் அந்த மாதிரிலாம் ஏதாவது இருக்கும்ல. எனக்கு ஐ டோன்ட் நோ அபவுட் தோஸ் ஸ்டப்ஸ். பட் எனக்கு அதில் ஏதாவது ஒன்று பண்ணணும். அது என்னோட கண்டென்ட் கிரியேஷன் ஜேர்னியால் ஏதாவது ஒரு நல்லது எனக்கோ இல்லை நல்லதுக்கோ, எனக்குன்னா எனக்கு மணி பேஸ்டாக வந்திருந்தாலும் எனக்கு ஓகே, அதுவும் நடக்கணும். ஆஸ் வெல் அஸ் யாருக்காவது நான் பேசுகிற பாயிண்ட்ஸு, நான் சொல்கிற தாட் வந்துட்டு ஏதாவது ஒரு இடத்துல ஸ்ட்ரைக் ஆகி ஹிட் ஆகி நல்லபடியாக அது போகணும். அந்த அந்த இது ஒரு விஷயம் இருக்குது. எவனுக்காவது நல்லது செய்யணும், அவ்வளோதான் பேசிக்லி. ஸோ கண்ணீர் விடுற அந்த மனசு இருக்கே, அதான் கடவுள். நம்ம யூடியூப் இமேஜை எடுத்து வச்சுப்போம். யூடியூப் இமேஜே போதும். சோலோ ட்ரிப் கண்டிப்பாக இந்த வருஷம் போகிறேன் கைஸ். லாஸ்ட் இயரும் நான் ஆசைப்பட்டேன் பர்த்டேக்கு போகணும் அப்படின்னு. நான் அதாவது 2 வருஷமாகவே அந்த ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கேன், பர்த்டே அப்போ சோலோ ட்ரிப் போகணும், பர்த்டே அன்னைக்கு சோலோ ட்ரிப் போகணும்னு. அப்படின்னு ஒவ்வொரு நேரம் தோணும், ஒவ்வொரு நேரம் தனியாக போ, அது நிறைய கற்றுத்தரும் அப்படின்னு ரீல்ஸ் பார்த்தா மோட்டிவேட் ஆகுறேன். எனக்கு தெரில, ஆனால் எனக்கு அது ஆசை இருக்குது. ஐ வாண்ட் டு எக்ஸ்பீரியன்ஸ் தட் ஃபீல். அது எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும், அதுக்காக போகணும். ட்ரிப்பு போட்டுப்போம். ட்ரிப்புக்கு சும்மா ஏதாவது ஒரு இமேஜ் போட்டுப்போம். எங்கே போகணும்லாம் இல்லை, டெஸ்டினேஷன் டசன்ட் ஈவன் மேட்டர் டு மீ. எங்கே வேணாலும் போகலாம். இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் இமேஜே மாதம் ஒரு லெட்ஸ் கோ சம்வேர். எங்கே வேணாலும் போகலாம். நெயில் ஆர்ட் பண்ணணும் பர்த்டேக்கோ இல்லை ஏதோ ஒன்றுத்துக்கு. பட் நம்ம வந்துட்டு அந்த நெயில் ஆர்ட் எனக்கு பண்ணி பார்க்கணும். ஐ நெவர் டன் தட் பிஃபோர். பண்ணி பார்க்கணும். கொஞ்சம் பெண்மையாக உணர்றேன் கைஸ். நான் அது வந்துட்டு பண்ண போகிறேன், நெயில் ஆர்ட். அதையும் இமேஜாக எடுத்து வச்சுப்போம். சொன்னேன்ல ஃபஸ்ட்டு விங்ஸும் இண்டிபெண்டன்ட் ஹவுஸும், இது 2த்தையும் வந்துட்டு நான் அச்சீவ் பண்ணிட்டாலே 2026 வந்துட்டு எனக்கு ஒரு மாஸ் மஜா இயர். ஓகேங்களா? இந்த 2த்தையும் நான் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ண போகிறேன். நான் வந்துட்டு வால்பேப்பராக வைக்க போகிறேன். இந்த ஃபோனோட வால்பேப்பர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா, இந்த இதை எடுத்துகிட்டு அதை வைக்க போகிறேன். ஸ்டார்ட் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு போகிறோன்னா அந்த வருஷத்தில் நிறைய கெட்டது நடந்திருக்கும். ஆனால் நம்மளுக்கு அந்த போர்டில் இருக்கிறது மட்டும்தான் நம்மளுக்கு அந்த இயர் முடிகிறப்ப ஃபோக்கஸ் ஆகும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்குன்னு தான் நினைக்கிறேன். தட்ஸ் இட் ஃபார் டுடே. பை ஃப்ரெண்ட்ஸ்.